ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனை. ஈரானுக்கு என்னதான் பிரச்சனை? தொடர்ந்து மத்திய கிழக்கில் எந்த யுத்தம் நடந்தாலும் அதில் ஈரானோட பெயர் அடிபடுதே. அதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஈரான் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சு டாலருக்கு நிகரான ரியாலோட மதிப்பு $1 இஸ் ஈக்குவல் டு 14 லட்சம் ரியால் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான நிலைமை அந்த நாடு சந்திச்சிருக்குது. ஒரு காலத்தில் பாரிஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த நாடு, பிரான்ஸ் மாதிரியான நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற நிலைமையில் இருந்த அந்த நாடு, இன்னைக்கு உலகத்தோட 3வது பெரிய ஆயில் ரிசர்வை வச்சிருக்கிற அந்த நாடு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு என்ன காரணம்? விரிவாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரானோட அரசியல் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக மட்டும்தான் இன்றைக்கி ஈரான் இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் ஆயில் இருக்கும் இடத்துல எல்லாம் அமெரிக்கா இருக்கும். இன்னைக்கு ஈரான் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணமாக இருக்கிறது அந்த நாட்டில் இருக்கிற ஆயில் ரிசர்வ் தான். அதை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி பார்த்தா தான் இதோட முழுமையான சிக்கலை நாம் புரிஞ்சுக்க முடியும். 1900வது வருஷம் உலகமே எண்ணெயை தேடி எங்கெங்கும் அலைய ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஈரான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் எல்லாம் ரொம்ப வறுமையான சூழலில் தான் இருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் முன்னாடி அமெரிக்காவில் எண்ணெய் வளத்தை அப்போவே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுலேருந்து ஆதாயம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து அப்போ ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. இங்கிலாந்தும் அமெரிக்காவும் உலகத்தோட மற்ற நாடுகளில் எண்ணெய் வளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தங்களுடைய டீம்களை அனுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி 1901வது வருஷம் இங்கிலாந்தோட அப்போ இருந்த மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருத்தராக இருந்த வில்லியம் நாக்ஸ் டாசி அப்படின்ற தொழிலதிபரை ஈரானில் எண்ணெய் வளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கிலாந்து அரசு அனுப்பி வைக்குது. அப்போது ஈரானை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஷா வம்ச மன்னரான மொசாஃபர் அல்-தின் அவருக்கும் அந்த டாசி நிறுவனத்துக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்து வர்ற 60 ஆண்டுகளுக்கு, அதாவது ஈரானில் எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படி கண்டுபிடிச்சதுலேருந்து அடுத்து வர்ற 60 வருஷத்துக்கு அந்த எண்ணெய் வளத்தை எடுக்கிறது, ப்ராசஸ் பண்ணுறது, விற்பனை பண்ணுறது எல்லா உரிமையும் அந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுலேருந்து கிடைக்கிற ஆதாயத்தில் 84% அந்த இங்கிலாந்து நிறுவனத்துக்கு தான் போகும். மீதி 16% மட்டும்தான் ஈரான் நாட்டுக்கு கிடைக்கும். எண்ணெய் வளம் ஈரான் நாட்டோடது, ஆனால் 84% இங்கிலாந்துக்கு போகும். இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஈரான் அன்னைக்கு ஏன் ஒத்துக்குச்சு அப்படின்னா, அன்னைக்கு நாடு இருந்த நிலைமையில் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறதை தவிர அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த அக்ரிமெண்ட்டுக்காக அந்த ஷா வம்ச மன்னருக்கு 20,000 பவுண்ட்ஸ் பணமாக கொடுத்தாங்க. அதுபோக புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனியில் 20,000 பவுண்ட்ஸ் மதிப்புள்ள பங்குகளை கொடுத்தாங்க. டாசி அண்ட் டீம் ஈரான் முழுக்க எண்ணெய் வளத்தை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. 1908வது வருஷம் ஈரானில் இருக்கிற மஸ்ஜித் சுலைமான் அப்படின்ற இடத்துல ஈரான் நாட்டோட முதல் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுது. மத்திய கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் எண்ணெய் வளம் அதுதான். அந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருந்த எண்ணெய் வளங்கள்லேயே மிக பிரம்மாண்டமானது ஈரானில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயில் ரிசர்வ் தான். இதுக்கு பிறகு ஆங்கிலோ பெர்சியன் ஆயில் கம்பெனி அப்படின்னு ஒரு புதிய நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. பெர்சியா அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஈரானை குறிக்கும். ஈரான் என்ற பெயர் லேட்டரான் ஸ்டேஜில் தான் வந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் பெர்சியா தான் அதோட பேர். ஸோ ஆங்கிலோ பெர்சியன் ஆயில் கம்பெனி உருவாக்குறாங்க. அதன் பிறகு எண்ணெய் வளம் எடுக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் உலகத்தோட கடற்படைகள் எல்லாம் நிலக்கரியை நம்பி தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஈரானில் எடுத்த இந்த புதிய ஆயில் ரிசர்வை பயன்படுத்தி இங்கிலாந்து செல்வாக்கு பெற ஆரம்பிச்சது, பொருளாதாரம் ஈட்ட ஆரம்பிச்சது. சொல்லப்போனால் முதல் உலகப் போரில் இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கு காரணமே ஈரானில் எடுத்த இந்த ஆயில் ரிசர்வ் தான். அதிலிருந்து அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஈரானோட எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி இங்கிலாந்து செல்வ செழிப்பில் மிதக்க ஆரம்பிச்சது. எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னாக்க, மொசாத்தக் என்ற நபர் ஈரானை ஆட்சி செய்யும் வரையிலும். ஈரான் வரலாற்றில் மொசாத்தக்கோட ஆட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 1979 ஈரானில் நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனில் தனிப்பெரும் தலைவராக உருவாகி வந்த ஆயத்துல்லா ரொஹெல்லா கொமேனி அவர் தான் அந்த நாட்டை வடிவமைச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை விடவும் முக்கியமானவர் மொசாத்தெக். அவருக்கு முன்னாடியே அமெரிக்க இங்கிலாந்து மேலாதிக்கத்தை எதிர்த்து சவால் விட்டு வந்த தலைவர் மொசாத்தெக். 1940களில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி காலகட்டத்தில் ஈரானை அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த ஷா வம்ச மன்னர்
முகமது ரெசா பஹ்லவி அவரோட ஆட்சி ரொம்ப வீக்கனாக ஆரம்பிச்சது. நாட்டோட ஆயில் ரிசர்வை வேறு ஏதோ நாடுகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகுது, இந்த அரசர் இதை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற எண்ணம் மக்கள் மனசில் உருவாகி நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்குது. இந்த போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்தியவர் மொசாத்தெக். போராட்டங்கள் தீவிரமடைஞ்சு நாடே போர்க்களமாகுது. வேறு வழி இல்லாமல் மொசாத்தெக்கை பிரதமராக அங்கீகரிக்கிறார் அப்போ இருந்த ஷா வம்ச மன்னர். மொசாத்தெக் நாட்டின் பிரதமராகிறார். அப்படி பிரதமர் ஆன பிறகு அவர் செஞ்ச முதல் வேலை ஈரானோட எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்குறதா அறிவித்தது தான். 1951 வருஷம் மே மாதம் அப்படி ஒரு அறிவிப்பை மொசாத்தெக் வெளியிட்டார். அது இங்கிலாந்து நாட்டை கிடுகிடுக்க வச்சது. அதுவரைக்கும் ஈரானோட எண்ணெய் வளத்தை சுரண்டி கொளுத்துக்கிட்டு இருந்த இங்கிலாந்து இந்த அறிவிப்பை தாங்க முடியாமல் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஒப்பந்தத்தை இந்த பிரதமர் மீறுறாரு அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க. அதனால் எதுவும் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஈரானோட எண்ணெயை மற்ற நாடுகள் கூட வியாபாரம் செய்ய முடியாத மாதிரியான நெருக்கடிகளை உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப விடாப்பிடியான மூர்க்கத்தோடு எதிர்க்கிறார் மொசாத்தெக். இதுக்கு பிறகு இங்கிலாந்து அமெரிக்கா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மொசாத்தெக்கோட ஆட்சியை வீழ்த்துறதுக்கு ஒரு கூப் ஆக்டிவிட்டி, அவருக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை தூண்டி விடுறதுக்கான வேலைகள் எல்லாத்துலையும் ஈடுபடுறாங்க. 1953 வருஷம் ஈரான் மிகப்பெரிய போராட்ட களமாக மாறுது. ஒரு பக்கம் மொசாத்தெக்கின் ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் ஷா வம்ச மன்னருக்கு ஆதரவான அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு போராட்ட களம் தீவிரமடையுது. நாடெங்கும் கல்வீச்சு, தீ வைப்பு, துப்பாக்கி சூடு, பல நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் தாங்க முடியாது அப்படின்னு நிலைமையில் மொசாத்தெக் ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்டு மறுபடியும் ஷா வம்ச மன்னர்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கப்படுது. அமெரிக்க உளவுத்துறையான CIA அதுக்கு பிறகு உலகத்தோட பல நாடுகளில் தலையிட்டு அதோட அரசியல் தலைமையை மாற்றினாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் ஆரம்ப விதை ஈரானில் நடந்த இந்த ஆட்சி கவிழ்ப்பு தான். ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்ட பிறகு மொசாத்தெக் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலேருந்து வந்த பிறகு கூட மரணம் வரைக்கும் அவரை வீட்டுக்காவலில் தான் வச்சுருந்தாங்க. செத்துப்போன பிறகு கூட அவருடைய உடலை வெளியில் போய் அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணலை. வீட்டுக்குள்ளேயே வச்சு புதைக்க சொன்னாங்க. அப்படி தான் மொசாத்தெக்கோட உடல் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. மொசாத்தெக்கோட ஆட்சியை வீழ்த்தினதன் மூலமாக மறுபடியும் இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டில் ஈரான் நாட்டோட எண்ணெய் வளமெல்லாம் போச்சு. இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஈரானுக்குள்ளே வந்த அமெரிக்கா அந்த நாட்டோட அரசியலை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. எண்ணெய் வளத்தில் அவருடைய பங்கு அதிகரிச்சுது. ஒட்டுமொத்தமாக ஈரான் என்ற நாடு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சது. அதிலிருந்து 26 வருஷம் ஈரான் ஆட்சி பண்ணார் ஷா வம்ச மன்னரான முகமது ரெசா பஹ்லவி. இந்த காலகட்டத்தோட ஈரான்ங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த காலகட்டத்தோட விசுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஈரானா இது அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். மோர் மாடர்னைஸான கண்ட்ரி, மோர் வெஸ்டர்னைஸான கண்ட்ரி, உணவு, உடை, கலாச்சாரம் எல்லாத்துலேயும் வேறு மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் இந்த ஷா வம்ச மன்னர் ஒரு சர்வாதிகாரியாக மாறி நாட்டை ஆட்சி பண்ண ஆரம்பித்தார். சவாக் அப்படின்ற பெயரில் ஒரு சீக்ரெட் போலீஸ் சர்வீஸை உருவாக்கி தன்னை எதிர்க்கிற எல்லாரையும் தீர்த்து கட்ட ஆரம்பித்தார். இந்த சவாக் சீக்ரெட் போலீஸ் சர்வீஸுக்கு அமெரிக்க உளவுத்துறை CIA ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சது. இது எல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பான மனநிலையை உருவாக்குனுச்சு. ஒரு பக்கம் டிக்டேட்டர்ஷிப், இன்னொரு பக்கம் நாட்டோட ஆயில் ரிசர்வை வேறு ஏதேதோ நாடுகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகுது. இது ரெண்டையும் விட முக்கியமாக நாட்டில் மாடர்னைசேஷனுக்கு எதிராக மக்கள்கிட்ட உருவான மனநிலை. இது மூணும் சேர்ந்து ஒரு கொந்தளிப்பான போராட்ட களமாக ஈரானை மாற்றுது. அந்த போராட்டங்களின் முகமாக அதற்கு தலைமையேற்று உருவாகி வந்தவர் தான் ஆயத்துல்லா ருஹல்லா கொமேனி. ஈரானில் 95% மக்கள் ஷியா பிரிவு முஸ்லீம்கள் தான். இவங்க மத்தியில் செல்வாக்கான மத குருவாக உருவாகி வளர ஆரம்பித்தார் ஆயத்துல்லா ருஹல்லா கொமேனி. இவருடைய செல்வாக்கு மக்கள்கிட்ட வளர்றதை கண்ட ஷா வம்ச மன்னர் 1962 இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சார். அது வரைக்கும் வெறுமனே மத குருவாக மட்டுமே இருந்த கொமேனி இந்த கைதிற்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு நேஷனல் ஹீரோவாக உயர ஆரம்பித்தார். இதனால் 1964 கொமேனியை நாடு கடத்துனுச்சு ஷா அரசு. துருக்கி, ஈராக், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 15 ஆண்டு காலம் வாழ்ந்தார் கொமேனி. ஆனால் அந்த நாட்டில் போய் அவர் சும்மா இருக்கலை. அங்கே இருந்துக்கிட்டே ஈரானில் ஷா அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலையை அவர் கூர்மைப்படுத்தினார், போராட்டங்களை ஒருங்கிணைச்சார். கொமேனியோட பேச்சுக்கள் கேசட்டில் பதிவு பண்ணப்பட்டு பல்லாயிரக்கணக்கில் அதெல்லாம் பிரதி எடுத்து ஈரானுக்குள்ளே கடத்தி கொண்டு வந்து மக்கள்கிட்ட பரப்ப ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் கொமேனியோட ஸ்பீச்சை டெலிஃபோனில் பதிவு பண்ணி அந்த ஆடியோ ரெக்கார்டை ஈரான் முழுக்க இருக்கிற மசூதிகளில் ஒளிபரப்புனாங்க. இது எல்லாம் ஷா அரசுக்கு எதிரான மனநிலையை ஒருங்கிணைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எங்கேயோ இருக்கிற கொமேனி வேறு ஏதோ ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஈரானுக்குள்ளே அந்த மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கான தலைவராக உருவாக ஆரம்பித்தார். ஈரான் என்ற நாடு போர்க்களமாக மீண்டும் உருவாக ஆரம்பிச்சது.
இந்த நிலைமையில் 1977 கொமேனியோட மகன் முஸ்தபா ஈரானில் சிறையில் இருந்தார். அப்போது அவர் ஷா அரசரோட அந்த சீக்ரெட் போலீஸ் சர்வீஸ் சவாக் அதன் மூலமாக கொல்லப்பட்டார். இது அந்த போராட்டத்தை இன்னும் கொந்தளிப்பான நிலைமைக்கு கொண்டு போச்சு. நாடே ஒட்டுமொத்த நாடே தீப்பற்றி எரிந்தது. பல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஷா வம்ச மன்னர் நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை உருவாச்சு. 1979 பிப்ரவரி மாதம் ஈரானில் கொமேனி வந்து ஒரு ஃப்ளைட்டில் இறங்கும்போது மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டு நின்று அவரை வரவேற்றாங்க. வீதிகளில் ஆர்ப்பரித்து எழுந்து நின்றாங்க. ஆயத்துல்லா ரொஹெல்லா கொமேனி அந்த நாட்டு மக்களின் தனிப்பெரும் தலைவராக உருவாக ஆரம்பித்தார். அதிலிருந்து ஒரு சில மாதங்களில் ஈரானை ஒரு இஸ்லாமிக் குடியரசாக அறிவித்தார் கொமேனி. அந்த அறிவிப்பு ஈரானை என்றென்றைக்குமாக வரலாற்று ரீதியாக மாற்றி அமைத்தது. அந்த ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளோட தலையெழுத்தை மாற்றி அமைத்தது. அதுவரைக்கும் பிரதமர் தான் உச்ச பொறுப்பில் இருப்பவர் அப்படின்றத மாற்றி கொமேனி என்ன பண்ணார்னா, நாடாளுமன்றத்துக்கு மேலே உச்ச அதிகாரம் பெற்ற ஒரு பதவி சுப்ரீம் லீடர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி கொமேனி அதில் தன்னைத்தானே நியமித்து கொண்டார். அதாவது கடவுளின் சட்டம் ஷரியத் அதுதான் இந்த சமூகத்தை ஆள வேண்டும், அதை புரிந்து கொண்ட மத குருமார் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் கொமேனியோட கான்செப்ட். அதுதான் சுப்ரீம் லீடர், அந்த ஆயத்துல்லா அப்படின்றதோட கான்செப்ட் அதுதான். அதுக்கு பிறகு மத ரீதியாக நாட்டை வழிநடத்த ஆரம்பித்தார் கொமேனி. மத அடிப்படைவாதம், பெண்கள் மீதான மிக கடுமையான கட்டுப்பாடு, குற்றமிழைக்கிறவங்களை பொதுவெளியில் பிடிச்சு வச்சு ஹேங்கிங் பண்ணுறது, தண்டனை கொடுக்கறது, இது எல்லாம் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சது. கருத்து சுதந்திரம் அடியோடு இல்லை அப்படின்னு நிலைமை உருவாச்சு. செய்தித்தாள்கள் மூடப்பட்டுச்சு. பல்கலைக்கழகத்தை 2 வருஷம் மூடி வச்சாங்க. மூடி வச்சுட்டு அங்கே இருந்த பாடத்திட்டங்கள்லாம் ரீடிசைன் பண்ணி எழுதினாங்க. மேற்கத்திய தன்மை அதிகம் கொண்டவர்கள் அப்படின்ற காரணத்துக்காக நாடு முழுக்க இருந்த கல்லூரிகளில் பள்ளிகளில் வேலை பார்த்த 2000 ஆசிரியர்களை பணி நீக்கம் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் நாட்டோட ரெகுலர் இராணுவம் ஒரு பக்கம் இருக்கும்போதே ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் அப்படின்னு ஒரு புதிய இராணுவ அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இது நேரடியாக சுப்ரீம் லீடருக்கு கட்டுப்பட்டது, அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு புதிய இராணுவ அமைப்பு உருவாக்குனுச்சு. அந்த இராணுவ அமைப்பு நாட்டில் ஒரு மாரல் போலீசிங் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டாங்க, பலர் தூக்கிலிடப்பட்டாங்க. 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு இதை வரலாறு அழைச்சாலும் அதுக்கு 2 பக்க கோணங்களும் உண்டு அப்படிங்கிறது இந்த செய்தி உணர்த்துகிற உண்மை. ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட மன்னர் வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போக ஆரம்பித்தார். கடைசியாக அமெரிக்காவில் போய் அவர் செட்டில் ஆனார். இப்போ ஈரானில் என்ன கேட்குறாங்கன்னா, ஷா மன்னரை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், அவர் நிறைய எங்கள் குற்றங்கள் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கான தண்டனை அவருக்கு கொடுக்கணும், எங்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்பிட்வீன் கேப்பில் அவர் அமெரிக்காவிலேருந்து வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போயிட்டார். இருந்தாலும் ஈரானில் இது அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையை ரொம்ப கூர்மைப்படுத்துது. ஒரு கட்டத்தில் இது என்ன ஆகுதுன்னா, ஈரானில் இருந்த அமெரிக்கன் எம்பசியில் 66 அமெரிக்கர்கள் இருக்கிறாங்க. அவங்கள அப்போ போராடின ஈரானோட மாணவர் படை சிறைபிடிச்சு வைக்குது. அந்த சிறைபிடிப்பு 444 நாட்கள் வரை நீடிக்குது. இந்த சம்பவம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருந்த அந்த பகையை ரொம்ப கூர்மைப்படுத்துது. ஈரானில் ஷா வம்ச மன்னரோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக, தங்களுக்கு ஆதரவான அவருடைய ஆட்சியை ரீட்டைன் பண்ணுறதுக்காக அமெரிக்கா ஹெவியாக கடந்த காலங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஆனால் கொமேனி வந்த பிறகு ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு அமெரிக்க எதிர்ப்பு மனநிலைக்கு தயார்படுத்திட்டார். அதனால் கொமேனியோட அரசை வீழ்த்துறதுக்கும் ஈரானில் உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்துறதுக்கும் என்னவும் செய்ய தயாரான மனநிலைக்கு அமெரிக்கா வருது. இதுக்கு பிறகு தான் ஈரான் ஈராக் யுத்தம் 1980 தொடங்கின அந்த யுத்தம் 8 ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சது. ஈராக் என்ற நாட்டை பேக் பண்ணது அமெரிக்கா தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 8 வருஷம் நீடித்த அந்த போரில் ஈரான் என்ற நாட்டோட உள்நாட்டு நிலவரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. பொருளாதாரம் உள்ளிட்ட பல பாதிப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 1998 ஈரானோட பயணிகள் விமானத்தை அமெரிக்கா சுட்டு வீழ்த்துனுச்சு. அதில் 290 பேர் கொல்லப்பட்டாங்க. 1989 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு ஆயத்துல்லா ரொஹெல்லா கொமேனி இறந்து போகிறாரு. அதுக்கு பிறகு இப்போ ஆயத்துல்லாவாக இருக்கிற ஆயத்துல்லா அலி காமனாயி அவர் ஆட்சிக்கு வர்றாரு. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஈரான் மீது இருந்த அந்த பகை தீரலை. கணக்கற்ற பொருளாதார தடைகள், அமெரிக்க அதிபராக யார் இருந்தாலும் தொடர்ந்து ஈரான் மீது பல பொருளாதார தடைகள். ட்ரம்ப் வந்த பிறகு அவருடைய முதலாவது ஆட்சி காலத்தில் பல பொருளாதார தடைகள், இப்போ பொருளாதார தடைகள். ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுது அப்படின்னு அதன் காரணமாக பல பொருளாதார தடைகள். 2020 ஈரானோட மிக செல்வாக்கான இராணுவ தளபதியாக இருந்த ஈரானிய ஜெனரல் காசிம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டார். இது ஈரானில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குனுச்சு. 2025 ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவோட தாக்குதல் நடந்துச்சு.
இப்படி கடந்த 30-40 வருஷமாக ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து திணிச்சிட்டு வர்ற இந்த பொருளாதார தடைகள், அந்த நாட்டுக்குள் நடந்துட்டு வர்ற உள்நாட்டு யுத்தம், மற்ற நாடுகள் கூட ஈரானுக்கு இருக்கிற பகை, இது எல்லாம் சேர்ந்து ஈரானோட பொருளாதாரத்தை அடிபாதாளத்துக்கு தள்ளி அதுதான் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. 1988 ஈரான் ஈராக் யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஈரான் எந்த ஒரு நாட்டு கூடயும் நேரடியாக போரில் ஈடுபடலை. ஆனால் மத்திய கிழக்கோட வெவ்வேறு ஆயுத குழுக்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஈரான் செல்வாக்கு செலுத்த விரும்புது. முக்கியமாக காசாவில் ஹமாஸ், ஏமனில் ஹவுதி, லெபனானில் ஹிஸ்புல்லா, இது மாதிரியான ஆயுத குழுக்களுக்கு ஈரான் மறைமுகமாக சப்ளை பண்ணுது. இது எல்லாத்தையும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அழைக்குது. அதாவது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு தடுப்பரணை இந்த ஆயுத குழுக்கள் மூலமாக ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஈரான் நம்புது. அதுக்காக தான் இவங்க எல்லாருக்கும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. சரி, சக இஸ்லாமிய நாடுகள் ஈரான் பற்றி அவங்களுடைய கருத்து என்ன, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை சக எந்த இஸ்லாமிய நாடுகளும் விரும்பலை. ஈரானில் இருக்கிறது பெரும்பகுதி ஷியா பிரிவு முஸ்லீம்கள், ஆனால் மற்ற நாடுகள் இருக்கிறது சன்னி பிரிவு முஸ்லீம்கள். அந்த ஷியா பிரிவு முஸ்லீம்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சி எழுந்து மன்னராட்சி முறையை அகற்றிட்டு அந்த ஆயத்துல்லா கொமேனி தலைமையிலான ஆட்சி வந்துச்சு இல்லையா. ஆனால் மற்ற வளைகுடா நாடுகளில் பெரும்பகுதி நாடுகளில் இன்னமும் மன்னராட்சி முறை தான் இருக்குது. ஸோ ஈரானில் நடந்த அந்த ரெவல்யூஷன் தங்கள் நாட்டுக்கும் பரவி தங்களுடைய ஆட்சி காலியாகிடக்கூடாது அப்படின்ற அச்சத்தில் அதற்கு பிறகு ஈரானை கொஞ்சம் விலக்கியே வைத்திருந்தன மற்ற வளைகுடா நாடுகள். இதில் பல நாடுகள் அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில் ஆதரிக்கிறாங்க. சவுதி அரேபியா, கத்தார், துபாய், குவைத்து, UAE உள்ளிட்ட பல நாடுகள் அமெரிக்காவோட ஆதரவு சக்திகளாக இருக்கிறாங்க. கடந்த 30-40 ஆண்டுகளில் தங்கள் நாட்டை எல்லா வகையிலையும் சிதைச்ச அமெரிக்காவை ஈரான் எப்படி எதிரியாக பார்க்குதோ, அதே போல் அமெரிக்காவை ஆதரிக்கிற மற்ற நாடுகளையும் எதிரியாக தான் பார்க்குது, அது இஸ்லாமிய நாடுகளாகவே இருந்தாலும். இப்படி ஈரானோட ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தோம்னா கடந்த 60-70 வருஷமாக அந்த நாட்டில் யுத்தம் நடக்காத காலம்னு ஒன்று இல்லவே இல்லை. தொடர்ந்து 10 வருஷம் அமைதி அப்படின்னு அந்த நாட்டில் நிலவவே இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை, யுத்தம் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று உள்நாட்டு யுத்தம், இல்லைன்னா ஈரானுக்கும் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கும் பிரச்சனை வரும். அதுவும் இல்லைன்னா அமெரிக்கா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஈரானுக்குள்ள ஒரு பொருளாதார தடையை விதித்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும். இப்போ நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளவு சிக்கல்கள் இருந்த போதிலும் கூட இன்னமும் வளைகுடா நாடுகளிலிருந்து அமெரிக்காவை துணிவுடன் எதிர்க்கிற ஒரே நாடு ஈரான் மட்டும்தான். கடைசி ஈரானியன் மிச்சம் இருக்கும் வரை அமெரிக்காவை எதிர்ப்போம் அப்படின்னு இப்போ கூட சொல்லுது அந்த நாடு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நாட்டு மக்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் விரைவில் சரியாகும் அப்படிங்கிறத நம்புவோம். மறுபடியும் இதே போல் இன்னும் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.